நாணயத்தின் இரு பக்கங்கள், மதுவிலக்கா மது விற்பனையா? இந்திய மாநிலங்களின் ஆகப்பெரிய விவாதம் இது. பொருளாதார கோணத்தில் பார்த்தால் இது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது. ஒருபுறம் கண்ணுக்கு தெரியும் உடனடி வருவாய், மறுபுறம் கண்ணுக்கு தெரியாத நீண்ட கால மறைமுக இழப்புகள். இந்த மத பொருளாதாரத்தை முக்கிய பிரிவுகளாக உடைக்கிறது இன்றைய இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. நாணயத்தின் இரு பக்கங்கள், மது விலக்கா மது விற்பனையா? இந்திய மாநிலங்களின் ஆகப்பெரிய விவாதம் இது. பொருளாதார கோணத்தில் பார்த்தால் இது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது. ஒரு புறம் கண்ணுக்கு தெரியும் உடனடி வருவாய், மறுபுறம் கண்ணுக்கு தெரியாத நீண்ட கால மறைமுக இழப்புகள். இதனை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது அரசின் வருவாய் போதை. பல மாநில அரசுகளின் நிதிநிலையை தாங்கி பிடிக்கும் முக்கிய தூண் இந்த மது விற்பனை. கலால் வரி, வாட் வரி என பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் உடனடியாக அரசு கஜானாவிற்குள் வந்து குவிகிறது. இந்த சுயசார்பு நிதிதான் அரசின் இலவச திட்டங்களுக்கும், கல்வி மற்றும் சாலை, பாலம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமா, மது உற்பத்தி ஆலைகள், விநியோகஸ்தர்கள் மற்றும் கடைகள் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பும் கிடைத்து வருகிறது. ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கிறது. மது விற்பனையால் கிடைக்கும் வருவாய் என்பது வெறும் தற்காலிக லாபம் மட்டுமே. அதனால் ஏற்படும் இழப்புகள் பன்மடங்கு அதிகம். கல்லீரல் பாதிப்பு, புற்றுநோய், மனநல பிரச்சனைகள் என பெருகி வரும் நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனைகள் மூலம் சிகிச்சை அளிக்க பட்ஜெட்டில் பெரும் தொகை கசிகிறது. இது அரசுக்கு கூடுதல் சுமை. அடுத்ததாக உற்பத்தி திறன் இழப்பு. மதுப்பழக்கத்தால் தொழிலாளர்களின் வேலை திறன் குறைகிறது, விடுப்புகள் அதிகரிக்கின்றன, மனிதவள ஆற்றல் வீணாகிறது. இது நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியான GDPயையே நேரடியாக பாதிக்கிறது. இதோடு சாலை விபத்துகள், குடும்ப வன்முறைகள் மற்றும் குற்றங்களை சமாளிக்க காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் அரசு கூடுதல் நிதியை வாரி இறைக்க வேண்டியுள்ளது. அதிரவைக்கும் பொருளாதார உண்மை என்னவென்று பார்த்தால், பல சர்வதேச ஆய்வுகளின்படி மது விற்பனையால் அரசுக்கு கிடைக்கும் ₹1 வருவாயை விட அதன் தீமைகளை சரி செய்ய அரசு செலவிடும் தொகை 2 முதல் 3 மடங்கு அதிகம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது ₹1 லாபத்திற்காக ₹3 நஷ்டத்தை சந்திக்கின்றன இந்திய அரசுகள். அப்படியென்றால் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? திடீரென மது வருவாய் நிறுத்தப்படும் போது கடுமையான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு அரசின் நலத்திட்டங்கள் முடங்கலாம். அதே நேரம் கள்ளச்சாராய புழக்கமும் அண்டை மாநில கடத்தலும் அதிகரிக்கும் சவாலும் உண்டு. ஆனால் இதற்கு பொருளாதார வல்லுநர்கள் காட்டும் மாற்று வழிகள் இதோ. ஆடம்பர பொருட்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் மீதான வரிகளை மாற்றி அமைப்பது, சுற்றுலா மற்றும் சேவைத்துறையை மேம்படுத்துவது, மணல் மற்றும் தாதுக்கள் போன்ற இயற்கை வளங்களின் விற்பனையை வெளிப்படைத்தன்மையுடன் முறைப்படுத்துவது. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மதுவுக்கு செலவழிக்காத பணம் குடும்பங்களின் உணவு, உடை, கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும். இதனால் சந்தையில் பணப்புழக்கம் அதிகரித்து மற்ற பொருட்கள் மீதான GST வரி வசூல் மறைமுகமாக பன்மடங்கு உயரும். மதுவிலக்கு என்பது குறுகிய காலத்தில் அரசுக்கு நிதி நெருக்கடியை தந்தாலும் நீண்ட கால நோக்கில் ஓர் ஆரோக்கியமான, உற்பத்தி திறன் மிக்க சமுதாயத்தை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைக்க உதவும் ஒரு மிகச்சிறந்த முதலீடு ஆகும்.